வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்லி ஸ்டடி டிப்ஸ். ஸோ ஒரு நீட் 2026க்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எல்லாமே கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வெறி கண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீக்லி ஸ்டடி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷனை தவிருங்க. ஸோ கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷனை என்ன ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நார்மலான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி தேர்டாக ஒன்று இருக்குது, டோன்ட் சி ஆல் இண்டியா ரேங்க். ஸோ ஆல் இண்டியா ரேங்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் ரேங்க் ப்ரிடிக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இல்லை ப்ரீவியஸ் இயரோட ரேங்க் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. இல்லைன்னா வந்துட்டு ராங் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த இயர் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அடுத்த இயரும் இப்படி தான் இருக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் தான் எக்ஸஸ் ஆயிருக்கும் இப்படின்ற மாதிரி ரேங்க் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே பார்க்க வேண்டாம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ சில பேர்லாம் வந்துட்டு 1 வீக் ஃபுல்லாக வந்துட்டு பயாலஜி படிப்பாங்க, 1 வீக் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க, 1 வீக் வந்து ஃபிசிக்ஸ் படிப்பாங்க. ஸோ இதுக்கே 1 மந்த் ஆயிடும். நெக்ஸ்ட் மந்த் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயாலஜியை தொடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ரெகுலராக வந்துட்டு 3 சப்ஜெக்ட்ஸுமே படிங்க. 3 hours பயாலஜி படிங்க, 3 hours வந்து கெமிஸ்ட்ரி படிங்க, 4 hours வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே டைமிங்குள்ளே சால்வ் பண்ணணும். சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்துட்டு டச்சில் இருங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறது எல்லாமே அன்னன்னைக்கே வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ வீக்லி ரிவிஷனாக இருக்கட்டும், மந்த்லி ரிவிஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த டேயோட எண்டில் இருக்கக்கூடிய ரிவிஷனாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுங்க அப்படின்னா குயிக் ரிவிஷனாக பண்ணுங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு மெமரைஸில் இருக்கிற மாதிரி குயிக் ரிவிஷன் பண்ணுங்க. ட்ரை டு அவாய்ட் எனி கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் எனி ஒன். ஸோ யார் கூடயுமே சண்டை போடாதீங்க, கோச்சிக்காதீங்க. பிகாஸ் இது என்ன ஆகும்னா நம்ம எமோஷனல் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவோ, ஸோ அதில் படித்ததை மெமரைஸில் வச்சுக்கவோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு யார் என்ன பண்ணாலும் கண்டுக்காம நீங்கள் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸாக இருங்க. 24 ஹவர்ஸுமே படிப்பு மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அண்ட் லாஸ்ட், ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ கண்டிப்பாக என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே கடைசியாக வந்து உங்கள் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ படிக்கவும் முடியும், படித்ததை ஞாபகத்தில் வச்சுக்கவும் முடியும், படிக்கணுன்ற எண்ணமும் வரும். ஸோ அதனால கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருக்கட்டும், அடிக்கடி வாக் போடுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய தண்ணி குடிக்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் நீங்கள் யோகா கூட பண்ணலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மெடிடேஷன் கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் கூலாக இருக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் பிரெயினோட எனர்ஜி லெவல் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில் இருக்கு. ஸோ நீங்கள் நேர்லையும் வரலாம். தேங்க்யூ.